தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் புத்தாண்டு பலன்களையும் பார்த்துட்டு இருக்கோம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கிறது விரிவாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்த ராசி வந்து விருச்சிக ராசி. இப்போ நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலத்தை நம்ம பலம் தரப்போகிறது இந்த 2025 வருடம் 26 வருடம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான வருஷம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 8ல் மறைஞ்சிருக்கார். சரிங்களா? அப்போ இந்த வருஷத்துலேயே குரு மறைஞ்சு தான் இருப்பார். 8ல் குரு மறைஞ்சு தான் இருக்கார். இப்போ குரு மறைகிறார், 4ல் வந்து சனி இருக்கார், ராகு இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிரகங்கள் அத்தனையுமே கொஞ்சம் ஒரு சாதமற்ற சூழல் தான் தந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் உங்கள் வருஷம் ஆரம்பிக்கும் போது ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருக்கார், அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் முக்கியமான கிரகம் எல்லாமே கொஞ்சம் வலுவை இருக்குது அப்படிங்கிறதால பெருசாக ஒரு நன்மைங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா விருச்சிக ராசிக்காரருக்கு பார்த்தாங்கன்னா இயற்கையாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க மனதிற்கு தகுந்தாற் போல் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க ஒன்று நினைப்பாங்க, நடக்கிறது ஒன்று நடக்கும். ஆனால் அவங்க நினைக்காத நேரத்தில் அவங்க நினச்சி நடக்கும். அவங்க நினைக்காத நேரத்தில் நினச்சது நடக்கும். சரிங்களா? அதாவது திடீர் அதிர்ஷ்டமுடையவர்கள் விருச்சிக ராசிக்காரங்கள். ஆனால் அப்பக்கப்ப அடிக்கடி வறுமையோ, அடிக்கடி ஒரு சிக்கலோ, அடிக்கடி ஒரு பொருளாதார பிரச்சனையோ, அடிக்கடி ஒரு குடும்ப பிரச்சனையோ, அடிக்கடி ஒரு உடல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இதெல்லாம் சந்திச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அதனால் வாழ்க்கையில் அடிமேலே அடி விழுந்துக்கிட்டே சொல்கிறேன் பார்த்தீங்களா? அவங்களுக்கு பெருசாக வராது. ஆனால் சின்ன சின்னதாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்லுவோம் 8வது ராசிங்கிறதால விருச்சிக ராசி வந்து ஒரு துரதிர்ஷ்ட ராசின்னு சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஜாதக ரீதியாக பற்றி கொண்டு உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது நடக்கும். எல்லாமே விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே கெட்டு போயிருக்காங்க, எல்லாமே சரியாக வாழலை, எல்லாமே வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை, யாருமே ஒரு கணவன் மனம் கூட ஒன்று சேர்ந்து வாழலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு 90% பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னா மனதளவிலையும் சரி. ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னா அவங்க டக்குன்னு வெளியே காட்டிக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. சோகமாக இருக்கட்டும், ஒரு இன்பமாக இருக்கட்டும், டக்குன்னு வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால தான் அவங்க வாழ்க்கையை கடந்து போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் என்ன டக்குன்னு சோர்வடைஞ்சு உட்காந்துட்டாங்கன்னா அடுத்த வர பிரச்சனையை அவங்க கையாள முடியாது. இதனால தான் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களையே தன்னைத்தானே நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, உடம்பு என்ன பண்ணும், நோய் சில விஷயங்கள் சில நோய்கள் வருதுன்னா அதை தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். அந்த மாதிரி தான் விருச்சிக ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் இயல்பு உடையவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, பிறந்ததுலேருந்தே தெரியும் நம்ம இப்படி பிறந்ததுலேருந்தே இவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு அப்பா இப்படி இருந்தார், அம்மா இப்படி இருக்காங்க, நமக்கு அப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பொருளாதாரம் சரியில்லை, ஒரு தொழில் சரியாக அமையவே இல்லை, மனைவி போராட்டமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க, பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்க மாட்டுறாங்க, பொருளாதாரம் வரதுக்கும் போகிறதுக்கும் சரியாக இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது, வீடு சரியாக இல்லை, ஒரு வீடை கட்ட போனால் அந்த வீடு அப்படியே பெண்டிங்கில் கிடக்குது, ஒரு நிலவங்க போனால் அது அப்படியே பெண்டிங்கில் கிடக்குது, ஒரு இடத்துல கடன் கொடுத்தா அது சீக்கிரம் வரல, நாமளும் கடன் வாங்கினோம் சீக்கிரம் அண்ணன் அடைக்க முடியல அப்படின்ட்டு பல விஷயங்கள் பல ரீதியாக பல கோணத்தில் அவங்க சந்திச்சுட்டு இருப்பாங்க பல பிரச்சனையை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் வருடமும் ஒரு புத்துணர்வு வருடம்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அப்பக்கப்போ அந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல், இந்த கிரக பட்சத்துக்கு தகுந்தாற் போல், அவங்க ஜாதக ரீதியாக தசாபதிக்கு தகுந்தாற் போல் அவங்க நல்லது நடக்குமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? வேணும்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மன தொய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், மன சோகமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மன தொய்வுன்னு என்ன அர்த்தம், அவங்க முகம் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அடுத்தவங்களை என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு செஞ்சுட்டே பண்ணாட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விவரமானவங்க ரொம்ப சிந்திக்கக்கூடியவர்கள். ஏன்னா சிந்திக்க தான் அவங்களோட அறிவு வளரும். அந்த மாதிரி ரொம்ப அறிவானவங்க. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக செய்வாங்க. இருந்தாலும் டக்குன்னு ஒரு இடத்துல சறுக்கி விடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும், மனம் ரொம்ப ஒரு ஒரு விபரீதத்தை போய் நோக்கி போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு இழப்பீடு வரும்போது என்ன பண்ணும், ரொம்ப ஒரு டயர்ட்னஸ்ஸு, அவங்களும் ரொம்ப மனம் தொய்வு ஏற்படும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அப்போ அவங்களுக்கு ரொம்ப என்ன நமக்கு இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு அவங்கள கொஞ்சம் ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026ஆம் வருஷத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் கொஞ்சம் மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சரியில்லாமல் போகும். ஆனால் தொழிலில் வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு தொய்வு இருக்காது.
போவாங்க, வருவாங்க, வருமானத்துக்கு தகுந்த மாரி இருக்கும். ஆனால் அதை பாதுகாக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதில தான் உங்களுக்கு கஷ்டம் வரும். ஏன்னா, இவங்க குடுக்குற பணத்த வந்து அவங்க மனைவிட்ட குடுப்பாங்க. அவங்க அவங்க மனைவி சரியான முறையில அத தக்க வச்சுக்க தெரியாது. இல்லன்னா கண்டுபிடிச்சு செலவு பண்ணிருவாங்க. ஆ இது இப்படி தான் செலவு பண்ணணும். இது இப்படி தான் செலவு பண்ணணும்னு ஒரு வரைமுறை இல்லாமல் செலவு பண்ணாங்கன்னால், அப்ப இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த பணம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு சேவாவாது. ஒரு 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 கஷ்டத்துக்கு அந்த பணம் உதவாமல் போயிடுது. அப்ப இந்த மாரி சூழ்நிலையில தான் அவங்கள வந்து அடுத்தவங்கள வெறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். என்ன மனைவி நம்ம சொல்றத கேட்கறதில்ல, நம்ம பணம் குடுத்தா செலவு பண்ணிடுறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, அவங்கள அந்த அந்யோன்யமான உறவுங்கிறது கொஞ்சம் அது விரிசல் ஏற்பட்டுரும். இப்ப கணவன் மனைவிக்குள்ள உறவு கொஞ்சம் என்ன பண்ணும்? விரிசல் அடையும். கண்டிப்பா பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்கள பார்த்தீங்கன்னா, ஆ யாரோ எவரோ மாரி இருக்குமா வெளியில பார்க்கும்போது இப்படி தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா உள்ற ஒரு விதமா பழக்கத்தோட இருப்பாங்க. வெளியில பெருசா காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறது வாய்ப்பு இல்ல. அதுமாரி நெருங்கி டக்குனு விருச்சிக ராசி பாருங்க பார்த்தீங்கன்னா, சாமானியமா அடுத்தவங்கள்ட்ட நெருங்கி பழக மாட்டார்கள். ஏன்னா டக்குனு சுய அதாவது பரிசீலனை செஞ்சு பார்ப்பாங்க. நம்ம பழகலாமா? போலாமா? அடுத்தவங்களையும் நல்லா சிந்திச்சு பார்ப்பாங்க. சோதிச்சு பார்ப்பாங்க. இவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அப்படின்ட்டு ரொம்ப சோதிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க பழக ஆரம்பிப்பாங்க. அதனால எளிதில சீக்கிரம் பழக மாட்டாங்க. இதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் குறைவாவே இருக்கும். அதிகமா இருக்காது. ஆனா குறைவா இருந்தாலும் உண்மையா இருக்கிற மாரி இருக்கும் நட்பு வட்டாரங்கள். இதனால தான் விருச்சிக ராசிக்காரர்கள் தேர்ந்தெடுத்து பழகுவாங்க அப்படி சொல்றது. அதேபோல டக்குனு ஒருத்தங்கள ஒருத்தவங்க ஒரு தப்பு செய்றாங்கன்னு சொன்னா, அத நேருக்கு நேரா சொல்லிருவாங்க. முகத்துக்கு முகமா நேரடியா பேசிருவாங்க. "நீ இப்படி பண்ற சரியில்ல. ஏன்டா இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் வச்சுக்க வேண்டாம்." அப்படின்ட்டு டக்குனு வெட்டி விட்டுருவாங்க. சரிங்களா? அந்த நெளிவு சுளிவு சில நேரத்தில அவங்கள்ட்ட இருக்காது. டக்குன்னு பேசிருவாங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகமாக பழக்கவழக்கங்கள், நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் குறையும். அதேபோல கஷ்ட நஷ்டங்கள் அதிகமா இருக்குங்கிறத விட கொஞ்சம் குறையிற மாரி தெரியும் இந்த 2026ஆம் வருஷத்துல. அத வந்து தக்க வச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு உடல் ரீதியா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். மன ரீதியா பிரச்சனை இருக்கும். மன ரீதியா எப்பவுமே பிரச்சனை உண்டு. ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்பா இப்படி பண்றாரு, அம்மா இப்படி பண்றாங்க, சகோதரன் கூட பொறந்த அண்ணனே எனக்கு சரியில்ல. அக்கா, தங்கச்சி சகோதரன் மாரியே தெரியல. நமக்கு ஏதாச்சும் தொல்லை பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, ஏதாச்சும் கேட்கறாங்க, போறாங்க, வராங்க. அப்படின்ற மாரி அந்த உறவுகளே விரிசலா தான் இருந்துகிட்டே இருக்கும். கூட பொறந்த உறவே விரிசலா தான் இருந்துகிட்டு இருக்கும். அப்பா உறவும் அப்படி தான் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க விருச்சிக ராசி உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு சனி இருக்கிறதால, கண்டிப்பா உங்கள் ராசி பிரகாரம் உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப கவனமா இருக்கணும். அம்மாவோட ஆரோக்கியத்தில ஏதாச்சும் பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, நஷ்டம் வருது, அவங்களுக்கு பொருளாதார செலவு பண்ணுறது, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறது, நீண்ட நெடிய ஒரு மருத்துவம் எடுத்துக்கிறது, நீண்ட நாள் ஒரு வருடாந்திர ஒரு மருத்துவம், வருடாந்திர செலவு, மருத்துவமனை செலவு இதெல்லாம் செய்கிறது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். என்னடா நாம அப்படி சம்பாதிக்கிறோம், என்னடா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், இப்படி போகிறோம், இப்படி செலவாகுது. அதே மாரி தான் மனைவிக்கு அப்படி செலவா பண்ணுறோம். பிள்ளைகளுக்கு அப்படி தான். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றது, ஏதாச்சும் உடல்ல பிரச்சனை வருது, பசங்க ஏதாச்சும் போய் விழுவுறான், அடிபடுறான், ஒரு ஆஸ்பத்திரி போகிறோம், வரோம், ஏதாச்சும் ஒரு விபத்து வருது. இல்லைனா திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, திடீர்னு ஒரு நோய் வருது. இதெல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? அப்போ உங்க மனம் ஒருமித்த நிலைமையே இருக்கவே இருக்காது. அத பண்ணலாமா? ஐயோ! வீட்டுக்கு போனா இப்ப என்ன நடக்குமோ தெரியலையே! அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியலையே! மனைவி எப்படி இருப்பாங்களோ தெரியலையே! புள்ள ஒழுங்கா போய் ஸ்கூல் போனானா? வந்தானா? அப்படின்ற மாரி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடும். அதான் உங்களுடைய ராசியோட தன்மையே. அப்படிங்கிற பட்சத்தில ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியோட தன்மை நீசகதியுடைய சந்திரன் என்ன அர்த்தம்? நீசகதியுடைய ராசின்னு அர்த்தம். அப்ப மனம் ஒருமித்த மனமா இருக்கவே இருக்காது. டக்குனு கீழ போகும், மேல வரும். மேல போகும், கீழ வரும் மனம். டக்குனு கீழ் நோக்கி சிந்தனை போகும். டக்குனு ஏதாச்சும் ஒருத்தன் பேசுனா டக்குனு சீக்கிரம் நம்பிருவீங்க. சில நேரத்தில நம்பவே மாட்டீங்க. அந்த மாரி அப்ப இந்த விருச்சிக ராசி நீசகதியில் உள்ள ராசிங்கிறதால, மனம் ஒரு நிலைமையில இருக்கவே இருக்காது. மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்ன்னு மாறிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்க நினைத்த நேரத்தில, நினைச்ச இடத்துல ஒரு வேலை நடக்காது. அதுமாரி நினைச்ச பொருளாதாரத்திலும் ஒரு வேலைய செஞ்சு முடிக்க முடியாது. அதனால இப்ப நீங்க ஒரு வீடே கட்ட போறீங்கன்னு சொன்னால், அத நீங்க கட்டி முடிக்கிறதுக்கு பயங்கர சிரமப்படணும். பொருளாதாரம் வந்தா ஆள் வரமாட்டாங்க. ஆள் வந்தா பொருளாதாரம் இருக்காது. இல்ல அங்க நமக்கு வேலை இருக்காது. நமக்கு மெட்டீரியல் வந்தா மெட்டீரியல் வராது. சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு வேலை சார்ந்த விஷயமே உங்களுக்கு அப்படி போராட்டமா இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீடு கட்டி முடிக்கிறது ஒரு பெரிய ஒரு மலைய ஏறி இறங்குன மாரி உங்களுக்கு தோணும். அதனால தான் சொல்லுவாங்க, விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, கட்டுன வீட்ட வாங்கிரணும். கட்டுன வீட்ட வாங்கிட்டா சிறப்பு. கட்ட போனீங்கன்னா, அது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும். அதனால தான். அப்ப இந்த 2026ஆம் ஆண்டு வருடம் விருச்சிக ராசிக்காரங்க வீடு கட்டலாமா? கட்ட முடியாது. கட்டுன வீட்ட வாங்கலாமா? வாங்கிரலாம். அதுவும் கொஞ்சம் போராடி வாங்குற மாரி இருக்கும். அதில ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு, அதில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? சிக்கல் இருக்கா? அது யாருடைய இடம்? அவங்களுடைய மூலப்பத்திரம் என்ன? இதெல்லாம் சிந்திச்சு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு போராட்டமா தான் இருந்துகிட்டே இருக்கும். சுப செலவுல போராட்டமா இருக்கும். சுப செலவுல என்ன அர்த்தம்? நல்ல செலவு பண்ணுவீங்க. அது வீண் செலவா மாறிடும். இப்போ ஒரு பைக்குக்கு ஒரு செலவு பண்ண போறீங்கன்னு சொன்னா, ஒரு ரூ. 500 வேலையா இருக்கும். உங்களுக்கு ரூ. 4000 வேலை வச்சுரும். ரூ. 500 வேலையா தான் இருக்கும். அது ரூ. 4000க்கு விரிவுபடுத்தி போயிட்டே இருக்கும்.
இதுதான் அர்த்தம். அப்போ ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு பைக்கு, ஆடம்பரமான பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வேலை வச்சுக்கிட்டே இருக்கும். என்னடா அந்த வண்டி வாங்கணும், வேலை வச்சுக்கிட்டே இருக்கு, செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும், பட்டறை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ அது செலவாகிட்டே இருக்கா? அந்த மாதிரி. அப்போ வீட்டில் உள்ளவங்களுக்கும் மருத்துவ செலவாகிட்டே இருக்கும், அது ஒரு செலவாகிட்டே இருக்கா? அப்படி இருக்கும். ஆனால் இதற்கு எல்லாமே உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தொழில் சாணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, பயப்பட தேவையில்ல. வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அதை கரெக்டாக தக்க வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் பின்னாடி பலத்தை கொடுக்கும். ஆனால் தக்க வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆளை நீங்கள் நம்பி அவங்கள்ட்ட செய்யணும். இல்லையா நீங்களே உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்களே கரெக்டான முறையில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணி வச்சோம்னா இப்போ பொருளாதாரம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் கரெக்டாக இந்த பிள்ளைக்கு இப்படி செய்யணும், இந்த பாப்பாவுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருவோம், பையனுக்கு ஒரு எல்ஐசி போட்டு வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல்னா ஒரு சேவ் பண்ணி வைப்போம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கலாம். இந்த பையனுக்கு ஒரு உதவும் வந்தால் ஒரு நிலம் ஒன்று வாங்கி வச்சிடலாம். நீங்கள் பயன்படுத்தலைனாலும் அது உடனே யுக்தியை போய் கையாண்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பின்னாடி அந்த லாபத்தை தரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பொருளாதார ரீதியாகவும் எந்த ரீதியாகவும் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட உங்களுக்கு பணம் போகும்பொழுது அது சிறப்பான பலமாக இருக்குமா, இல்லை அது பலன் கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உடல் அளவிலையும் மனதளவிலையும் குடும்ப அளவிலையும் போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. சரி, இப்போ இந்த 2026 வருடத்தில் உங்களுக்கே மனத்தில் மனம் ரீதியான கஷ்டங்கள் வரும். உடலில் பிரச்சனை வரலாம், கஷ்டம் வரலாம், சரி நோய் நொடி வரலாம். கவனமாக தான் இருக்கணும். எதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், ஒரு ஆர்ட் பிரச்சனை வர மாதிரி இருக்கும், ஒரு மெடிசன் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் நீங்கள் அதிகமாக என்ன பண்ணணும்னு சொன்னால் விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபடணும். அதிகமாக உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா அதிகமாக உடற்பயிற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளி உணவை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? வெளி உணவை பட்டினா கூட வந்தாலும் வாங்க, பிரச்சனை கிடையாது. பசிச்சுன்னு போய் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. தவிர்க்க முடியாது. எப்போயாச்சும் ஒரு வாட்டி சாப்பிட்றனா பிரச்சனை கிடையாது. ரெகுலராகவே வந்து வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றேன், அந்த துரித உணவுலாம் எடுத்துக்கிறேன், அந்த எண்ணெயில் பொரிச்ச உணவுலாம் எடுத்துக்கிறேன், இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே உங்களுக்கு பெரிய ஒரு உடலில் ஒரு உடம்பை பாதிச்சிடும். அப்போ அதே உங்களுக்கு ஒரு பெரிய நோயை உண்டு பண்ணிவிடும். அதனால் ரொம்ப ரொம்ப உங்கள் உடம்பையே நீங்கள் ரொம்ப கவனம் பார்த்துக்கணும். சரிங்களா? உங்கள் குடும்பத்தை ரொம்ப கவனம் பார்த்துக்கணும். பிள்ளைகளை ரொம்ப கவனமாக எச்சரிக்கை பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தெரியணும். ஆனால் ரொம்ப விட்டுற முடியாது. விட்டு கொடுத்து போகிற மாதிரி தெரியணும். பொருளாதார ரீதியாக ரொம்ப விட்டு கொடுக்க முடியாது. அது மாதிரி நீங்கள் அதிகமாக இந்த பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டால் அது அடுத்தவங்கள்ட்ட அந்த கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கறது போகிறது வந்துச்சுன்னா அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம நினச்ச இடத்துல இந்த பணம் வந்து சேராது. சரிங்களா? அதில் ரொம்ப கவனமாக இருங்க. பணம் அதிகமாக இருக்கா, ஒரு பேங்கில் போட்டு வைங்க. அது எங்கேயும் போக வாய்ப்பு கிடையாது. ஒரு பேங்கில் போட்டு வைங்க. அதிகமாக அந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரி இதே பிரச்சனை இருந்துக்கிட்டு வெளில போகலாமா, வெளில போய் வேலை செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். வெளில போய்ட்டு வேலை செய்கிறது, வெளிநாடு போய் வேலை செய்கிறது, வெளில போய் தங்கி வேலை பார்ப்பது, இல்லை தொழில் ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வெளில போய் தொழில் ஆரம்பிச்சுன்னா சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வேலை செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுமாதிரி உங்கள் பிள்ளைகள் இடத்துல நீங்கள் வந்து மதிப்பு கொஞ்சம் இழந்துருவீங்க. சகஜமாக பேசுகிறது, அப்பாங்கிற மரியாதை இல்லாமல் பேசுகிறது, அப்படிங்கிற பட்சத்தில் பேசும்போது உங்களுக்கு மனம் சஞ்சலம் முடியும். ஆனால் விட்டு கொடுத்து போயிடணும். சரி நம்ம பையன் தானே, நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்ட்டு விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் இந்த 2026 வருஷம் எளிதில் கடந்துடலாம். அதுமாரி நோயின்னு பார்க்கும்பொழுது எலும்பு சார்ந்த பிரச்சனை வர்றது, எலும்பு சார்ந்த பிரச்சனை வர்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவில் வந்து அதிகமாக இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது, அதிகமாக இந்த என்னென்னமோ இப்போ கண்ட ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, கடையில் விற்கிறாங்க, அதில் யூஸ் பண்ணாமல் நீங்களாம் சொந்தமாக ரெடி பண்ணி வாங்கி நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான ஒரு பலத்தை தரும். உங்களுக்கு என்ன கேட்டால் எலும்பு பலவீனம் அடையும் போது நல்லெண்ணெய் சாப்பிடுவது எலும்பை பலப்படுத்தும். அப்போ அந்த மாதிரி உணவுலாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக பழக மாட்டீங்க, இருந்தாலும் கேஷுவலாக போகிறது வர்றது. ஏன்னா இந்த 2026 வருடத்தில் டக்குனு ஒருத்தங்க ஈஸியாக ஏமாற்றுவாங்க. ஒரு ஃபைனான்ஸ் கட்டுங்க, அங்கே கட்டுங்கன்னு சொல்லிடுவோம், நம்ம கட்டிடுவோம், ஏமாற்றிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கணும். ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயத்தில் எதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் தொழில் உங்களுக்கு தகுந்தாப்புல நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பொருளாதாரத்துக்கும் கௌரவத்துக்கும் குறைச்சல் இருக்காது. ஆனால் மனசஞ்சலம் வர மாதிரி சில விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கும் குடும்பத்தில். இதான் விருச்சிக ராசிக்காரரோட தன்மை. அப்போ அதனால் அதிகமாக கேர் பண்ணி குடும்பத்தை ஓட்டினீங்கன்னு சொன்னால் இந்த 2026 வருடம் உங்களுக்கு ஈஸியான வருடமாக கடந்துடலாம். பரிகாரம்னு சொல்ல போனீங்கன்னால் திருநாளாருக்கு போயிட்டு வருவது நல்லது. அதிகமாக முருகன் ஆலயத்துக்கு சென்று வருவது, வழிபடுவது, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு மலை மேலே உள்ள முருகன் கோயிலுக்கோ போய் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு தானம் செய்வது, அதிகமாக அந்த யாருமே ஆள் இல்லாத ஒரு இது இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுப்பது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பரிகாரமாக கருதப்படுகின்றது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பரிகாரம் முறையாக செய்யும் பொழுது இந்த 2026 வருடம் எளிமையில் கடந்துடலாங்கிறதுல சந்தேகமே கிடையாது.
அடுத்தடுத்த ராசிக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உண்டான பலத்தை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.